நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயில் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த ஹவுஸ் கீப்பர் இருக்கார்ல, அவரு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் அந்த தினேஷ்க்கும் தெரிய வந்துச்சு. இதனால் தினேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் நம்ம மயிலை கட்டி போட்டு வச்சிடறாங்க, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுடுறாங்க. நம்ம தினேஷோட சுய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அவன் எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன், சுயநலவாதி அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் இதை இப்படி விடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் மல்லிக்கு ஃபோன் பண்ணுறதுக்கோசரம் அந்த ஹவுஸ் கீப்பர் இருக்கார்ல, அவரோட ஃபோனை வாங்கி அதிலேருந்து பண்ணாங்க. ஆனால் அப்போ வந்து நம்ம மல்லிக்கு ரீச் ஆகலை. சரி ஓகே, அந்த பிரச்சனை அதோட சால்வ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம மல்லி ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் உடனே அவங்க எடுத்து யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ஃபோனில் தான் எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கொஞ்ச நேரம் இருந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட கூட்டிகிட்டு அந்த ஆள் வந்து ரொம்பவே மோசமான ஆள். அவன் வந்து இந்த மாதிரி நிறைய பெண்களை அங்கே கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே பறிச்சுன்னு அவங்க வாழ்க்கையை நாசனம் பண்ணுறான். அந்த மாதிரி கேடு கட்டம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஒரு வேளை அந்த பொண்ணு தான் என்னை ஃபோன் பண்ணிச்சு, அந்த பொண்ணுக்கு வேண்டியவங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு பேர் எதுவுமே டீட்டெயிலாக என்னால் பேச முடியல. அதுக்குள்ளே அந்த பையன் வந்துட்டான். அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தான்னு கேட்க, இந்த மாதிரி ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அவள் மயிலுன்ற விஷயம் நம்ம மல்லிக்கு தெரிய வந்தது. மல்லி உடனே பார்க்கணும், அவள் கண்ணிலேருந்து மாலை மலையாக தண்ணி வருது. மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியல. சார் கொஞ்சம் நேரம் அங்கே பார்த்துக்கோங்க சார், எங்கேயும் போகாமல் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், எந்த ஹோட்டல் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த லொக்கேஷன் எந்த இடம் முதல் கொண்டு எல்லாத்தையும் அழகாக தெளிவாக சொல்லிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு உடனே கையுங்களாமல் அந்த தினேஷை பிடிச்சி அவன் வாயெல்லாம் உடைச்சி, அவனை இதுக்கு மேலே இந்த மாதிரி எதனா ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துப்பியாடா அந்த மாதிரி கேட்டே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. முடிவில் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதுதான் நடக்க போகிறது, அதுதான் உண்மையும். உடனே நம்ம மல்லி இருந்து விஜய்க்கு ஃபோன் வாங்க, விஜய்க்கு ஃபோன் பண்ணி கதறி எழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மயில் போய் மாட்டேன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மயில் போகிற மாதிரியே ஒரு பதட்டம், ஒரு இது எனக்கு இந்த பயம் நல்லாவே தெரிஞ்சு. ஆனால் அதை நான் கேட்டேன், அவள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் எப்படி சொல்லுவா, கல்நெஞ்சக்காரி. ஒரு பையனை நம்பி ஏமாந்து போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. எப்படியாவது போய் மயிலை சீக்கிரம் காப்பாற்றணும், இல்லைனா மயில் அவளோட வாழ்க்கையை இழந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து போலீஸ் அதிகாரி மூலமாக அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம மயிலை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. மயிலை நல்லபடியாக காப்பாற்றிடுறாங்க. கரெக்டாக போலீஸ் இங்கே வந்தது, ஆல்ரெடி வெளியே உள்ளே வந்ததுமே அந்த இடத்துல வந்து ரூம் சர்வீஸ் பாய் இருக்கார்ல, அவரை போலவே இன்னொருத்தர் வந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வச்சான் அந்த வந்துட்டாங்க போலீஸு, அந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சிரு, அங்கே இருந்தேன்னா உனக்கு ஆபத்து, இப்போ வந்து நீ மயிலை எங்கே அழைச்சின்னு போனாலும் மாட்டிப்ப, அவளை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வேறு வழி இல்லாமல் அந்த நகையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் எஸ்கேப் ஆகிறான். ஆனால் பிண்டோர் வழியாக வந்து எஸ்கேப் ஆகிறான். ஓட்டுறது பிண்டோர் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆல்ரெடி அங்கே 2 போலீஸை நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கேடு மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க பண்ணுறவங்களாம் பின்வாசல் வழியில் தான் வெளியே ஓடுவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போலீஸ் நிற்கவும் அவன் வரவும் அவனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லை, காதல்ன்ற பேரில் பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணி நீ பண்ணுறதுனால பல பேரோட காதல் உண்மையாக இருந்தாலும் அவங்க காதலை பெற்றோருங்க ஏற்றுக்காமல் பயத்துலேயே அவங்க 2 பேரும் பிரித்து வச்சுறாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களால தான் வாழ்க்கை எல்லாருக்கும் நரகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டுன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவன் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், நான் மன்னிச்சிருங்க, அதுக்குன்னு நான் பண்ணது தான் தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எதுவுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாதுங்க, நடக்கிறது தான் நடக்கும், நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அது போல் என்றைக்குமே நல்லதே நடக்காது, எல்லா டைமில் கெட்டதும் நடக்காது. ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, எப்படி நம்ம எந்த பாதையில் போகணுன்றதை நாம தான் முடிவு பண்ணுங்க. அது போல் தான் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம மயில் முடிவு பண்ணியிருக்கணும். மயில் முடிவு பண்ணாத காரணத்தினால நம்ம மயிலோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியான ஒரு இடத்துல நின்று இருக்குது. ஆனால் நம்ம விஜய் எப்போவுமே மயிலை யாருக்காக எதுக்காக விட்டு தர மாட்டார். ஏன்னா தான் ஒய்ஃபோட தங்கச்சி, அவங்களுக்கு எல்லாமே இப்போ விஜய் தான் நின்று எல்லாம் பார்த்தா. நாகும் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி சொல்ல, நாகும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. படுபாய் பையன் இவன் தான் எட்டுன்னு போந்தான், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா, நான் அப்பவே சொன்னல மயில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கா, நீ கவனின்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் சொல்றது, ஒரு வீட்டில் ஒரு பொட்டை புள்ள இருந்தா அப்போ கவனிக்கணும், நம்பிக்கை வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுவும் மேலே நிறைய பேர் ஏமாத்துறவங்க கூட இருக்காங்க. ஆசை வார்த்தைகளை சொல்லி இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களே உனக்கு எதிரி அப்படின்னு மனசை மாற்றி அவங்கள ஏதோ ஒரு போக்கில் போக வச்சுருவாங்க. அதனால தான் சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் யார் என்ன பேசினாலும் நாம் ஒரு பக்கம் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு, இதனால தான் நான் படித்து சொன்னேன் மயிலை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மயிலை பார்த்து சொல்ல, மயிலை வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ உங்கள் பேச்சு கேட்கல, நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு ஆத்திரத்தில் நான் உங்கள் வீட்டில் இருக்க அப்படின்ற வெறுப்பில் தான் இத்தனை நாள் என் மேலே கோவம் காட்டினீங்கன்னு நான் நினச்சினது தான். ஆனால் நீங்கள் என் மேலே இருக்கிற அக்கறையில் தான் பண்ணியிருந்திருக்கேன். இது எதுவுமே புரிஞ்சுக்காம நான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மன்னிப்பு தாங்க வேணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆட்டம் ஆடுறோம்ல, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை எட்டி மிதிக்கிறதுக்கு பின்னாடி ஆள் ரெடியாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் ஒரு பக்கம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு போயின்னு இருக்கோம்.
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இப்படி தாங்க ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா தான் அங்கே வர சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, அவன் மாட்டினாலாம் மாட்டலையே, என்ன காரணத்தினால அங்கே இருக்காது எல்லாமே எனக்கு தெரிய வரணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு தான் நான் காய் நாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான ஒரு பொண்ணாக இருந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசனமாகத்தை பார்த்து சந்தோஷப்படுறாலே இவெல்லாம் மனுஷிதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமானவள தான் இருக்கா. என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் தாங்கி தான் ஆகணும். வாழ்க்கையில் நம்ம தாங்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால் பக்குவன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் யார் என்ன எவரை லொட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இறங்கி களத்தில் அடிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் கபிலா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த கான்செப்டெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து மயிலை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாரு. மயிலுக்கு புத்திமதி சொல்கிறாரு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் இருக்காது, யாரும் இதை பற்றி பேச மாட்டோம், இதோட இதை விட்டுரும், நீயும் அதுக்கேற்ற மாதிரி உன்னை திருத்திக்கிட்டு நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.